பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் எம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு ரஹ்மான். தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை, அதனைத் தொடர்ந்து என்ன மாதிரியான அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் அவங்க தரப்புலையும் இருக்கும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த தருணத்துல இந்த சிந்தூர் அப்படின்றது ஏற்கனவே பஹல்காம்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது எங்களுக்கான நீதி அப்படின்னு சொன்னாலும் கூட உலக அரங்கத்துல இந்தியா இஸ் அன் பீஸ் லவ்விங் நேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல இந்த நடவடிக்கை போருக்கு வித்துட்டு செல்லுமா அப்படின்றதா இந்த தருணத்துல எல்லோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எப்படி அமையும் இது? இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது பயங்கரவாதிகளை குறிவைத்து பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதலினுடைய நன்மை குறித்தும் இந்தியா தரப்பில் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. போக்கஸ்ட் மெத்தட் அண்ட் நான் எஸ்கலேட்டரி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போக்கஸ்ட் என்றால் அந்த பயங்கரவாதிகள் பஹல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். மெத்தட் என்றால் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியான நடவடிக்கை என்கிற அடிப்படையில் ஒரு அளவிடப்பட்ட தாக்குதலாக அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மற்றும் அந்த நான் எஸ்கலேட்டரி என்று சொல்லும் பொழுது இந்த தாக்குதல் என்பது ஒரு போர் நடவடிக்கை அல்ல, அல்லது ஒரு போராக முற்றிவிடக்கூடாது என்பதில் கவனத்துடன் செய்யப்பட்ட தாக்குதல் என்பதை குறிக்கும் வகையில் தான் இந்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக குறித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, பஹல்காமில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளை குறிவைத்து கொலை செய்வதன் பிறகும் கூட பாகிஸ்தான் அரசு செயல்பட்ட ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை ஒடுக்குவதற்கு இந்த தாக்குதல் நடத்தியவர்களை பாகிஸ்தானியர்கள் தெரிந்த பிறகும் கூட பாகிஸ்தான் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கும் வகையில் தான் நடந்து கொண்டது. கண்டிப்பாக திரு ரஹ்மான், இது ஒரு பதில் தாக்குதலாகத்தான் நாம எடுத்துக்கணும், அப்படிதான் இதை பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம்.